வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத நட்சத்திர பலன் பார்க்க போகிறோம். அதான் நம்ம ராசி பலன்கள் பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு ராசி எது, லக்னம் இது, எதுக்கு பார்க்கணும்னு நிறைய குழப்பம் இருக்கும். பெஸ்ட்டு நட்சத்திரம்னா இன்னும் பர்ஃபெக்டாக போகும். ஏன்னா ஒரு ராசி மண்டலம், அந்த ஒவ்வொரு ராசி மண்டலத்துலையும் 3 நட்சத்திரம் இருக்கும். உங்கள் நட்சத்திரம் என்னன்றதை பொறுத்து தான் நிறைய வாழ்வியல் மாறும். அதனால் இது நம்ம நட்சத்திரத்துக்கு சொல்கிறோம். அகெயின் நட்சத்திரத்திலே நம்ம பொதுவான நட்சத்திரம் சொல்கிறோம். நட்சத்திரத்திலே லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதிலேயே நம்ம பொதுவாக சொல்கிறோம். இதில் வயசுக்கு ஏற்ற மாதிரி தசா புத்தி மாறும். நிறைய பேர் நம்மளுக்கு குழப்பம் இருக்கும்ல, இவ சொல்கிறது நடக்கிற மாதிரியும் இருக்குது, நடக்காத மாதிரியும் இருக்குது. ஏன்னா நம்ம லக்னம் மாறும், நம்ம நட்சத்திரத்தில் நம்ம தசா புத்திகள் மாறும். அதனால் நான் ஒரு மெயினான விஷயங்கள்னால் ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60-65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தசா புத்திகளை நான் கலந்து சொல்ல போகிறேன். அதுக்கு வயசுக்கு மேலே இருக்கவங்களும் கீழே இருக்க டீனேஜர்ஸ்க்கும் சேர்த்து சொல்லுவோம். அப்பா அம்மா பார்த்துட்டு அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் அது ஒன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. இதிலேயே நான் கொஞ்சம் தீர்வுகளும் சொல்லுவேன், வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்லுவேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லுவேன். நிறைய சிம்பிள்ஸ், நிறைய விஷயம் இதில் பார்க்க போகிறாங்க. கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி பகவான் ஆதிக்கம் பெற்ற உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த ஜூலை மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த நட்சத்திரம் 4 பாதமும் உங்களுக்கு மீனராசியில் தான் வருது. ஒன்று இதில் இவங்க பிறக்கும் போது சனி திசையில் பிறப்பாங்க. அப்போ சின்ன பிள்ளையிலே இவங்களுக்கு சீக்கிரமாக படிக்கிற காலத்தில் புதன் தசை ஆரம்பிச்சிடும். நல்லா படிப்பாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் இதில் மாஸ்டர்ஸ், பிஹெச்டி கூட பண்ணுவாங்க. இனிஷியல் ஸ்கூல் படிப்பு சூப்பராக இருப்பாங்க. மோஸ்ட்லி அம்மா பிள்ளையாக இருப்பாங்க. இவங்க அம்மாவோட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஆணோ பெண் குழந்தையோ அம்மாவோட இவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இவங்க நல்லா நிறைய படித்ததுனாலே, அறிவு அதிகமானதுனாலேயே 30 வயசு ஒரு 35 வயசு வரைக்குமே இவங்க அப்படியே கொஞ்சம் லைட்டாக இன்ட்ரோவர்ட்டாவோ இல்லை சாமியார் மாதிரியாவோ இல்லை படிப்பு வேலை அதுலேயே கான்சன்ட்ரேட் இருக்கும். பெருசாக திருமணங்களில் கான்சன்ட்ரேட் இல்லாமல் இருப்பாங்க. ஒரு 30 வயசு தாண்டிட்ட பிறகு தான் அவங்களுக்கு திருமணத்திலே நாட்டம் வரும். அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் சுக்கிர தசைலாம் வரும்போது டக்குன்னு வாழ்க்கை பிக்கப் ஆகிடும் இவங்களுக்கு. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு நல்லாயிருக்கு. இந்த மீனராசியில் இருக்க உத்திரட்டாதிக்கு போன வருஷம்லாம் நிறைய திருமண தடங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது. திருமணம் இதில் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நல்ல செய்தி என்ன, இப்போ குரு பகவான் உங்களை உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களை பார்க்குறதால திருமணத்துக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம். இது ஒன்று. இன்னொன்று, இது சனி பகவான்றதால ரொம்ப டிசிப்ளின்டாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ குழந்தை பாக்கியம் இதில் யாருன்னா ட்ரை பண்ணுறீங்கன்னா அவ்வளோ நல்ல டைம் இருக்குது. ஏன்னா இவங்க ஒன்று அம்மா கூட க்ளோஸாக இருப்பாங்க, கல்யாணம் ஆகிட்ட பிறகு பொண்டாட்டியோட க்ளோஸாக இருப்பாங்க, பொண்ணு பிறந்த பிறகு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ஒரு யாரு கூடயாவது அவங்க க்ளோஸாகவே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்கள் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னா லவ் அமைகிறதுக்கோ இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமைகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா மீனராசியில் ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுவும் இந்த கடைசி 1 வருஷம்லாம் ஜென்ம சனியிலலாம் வச்சு வெளுத்து எடுத்துச்சு. அவங்களுக்கு என்னென்னா தனிமையாக இருப்பாங்க. கல்யாணம் ஆனவங்க கூட கொஞ்சம் தனிமையாக இருப்பாங்க. வாய் விட்டு பேச ஆள் கிடைக்காதா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டோ துணைவியோ இல்லைன்னா உங்கள் யாருன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே ஒரு கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்கன்னா இப்போ பேசி பேட்சப் ஒர்க் பண்ணலாம். ஆக்சுவலாக யாருன்னா கொஞ்சம் பேசி கொஞ்ச நாள் தனித்தனியாக இருக்கிறீங்க, இல்லை ஒரே வீட்டில் இருக்கீங்க, பேசாமல் இருக்கீங்கன்னா இப்போ பேசி பேட்சப் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல டைம். யாருன்னா லவ் பண்ணுறவங்க பிரேக்கப் ஆகிருந்தால் கூட இப்போ திருப்பி ஒரு சாரி கேட்டிங்கன்னா டப்புன்னு சேர்ந்துருவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்கு நல்லாயிருக்கு, கல்யாணத்துக்கு டைம் நல்லாயிருக்கு, தாராளமாக ட்ரை பண்ணலாம். கல்யாணத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை குரு ஓரையில் போய் பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ பார்க்குறது, பூ வைக்கிறது, எந்த முக்கியமான காரியங்களாக இருந்தாலும் வியாழக்கிழமை குரு ஓரையில் பண்ண உங்களுக்கு அது ரொம்ப லக். ஏன்னா உங்கள் ராசிக்காரகன் குரு, அதை இப்போ குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. குருன்றது ரொம்ப பக்காவாக ஒர்க் ஆகும். இன்னொன்று, நீங்கள் சனி பகவானால் ஆளப்படுற நட்சத்திரன்றதுனால டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஆன்மீகம் சூப்பராக வரும் உங்களுக்கு. சனி சந்திரன் காம்பினேஷன்லாம் தான் ஆன்மீகம் ரொம்ப நல்லா உங்களுக்கு வரும்.
அதுவும் யாராவது இதில் ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கீங்க, இல்லை உங்கள் முகத்தை மொபைல்லையோ படத்துலையோ ஏதோ ஸ்க்ரீனில் காமிச்சு நிறைய பேர் வீட்டில் இருந்து நிறைய தொழில்கள் பண்ணுவாங்க. இப்போ அப்பரல்ஸ் விற்கிறது, காது கம்பல் விற்கிறது, நிறைய சின்ன சின்ன பொருட்கள்லாம் காமர்ஸில் விற்பாங்க. அவங்களுக்குலாம் சூப்பராக பிஸ்னஸ் வந்து இப்போ நல்ல பிக்கப் ஆகும். நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு எனக்கு என்ன நடக்குதுன்னே என் லைஃப்பில் தெரியலை, எனக்கு யாராவது கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல குருமார் கிடைப்பாங்க. அதுவும் உருகி ஆண்டவனை வேண்டிங்கன்னா நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. சரி, இது வந்து தொழிலுக்கும் சரி பர்சனல் லைஃப்க்கும் சரி ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து தொழிலில் ப்ராஃபிட் நல்லா முன்னேறும். நான் போன வருஷம்லாம் மீனராசிக்கு அவ்வளோ சொன்னேன், ஜென்ம சனின்னா கவலைப்படாதீங்க, தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பயங்கரமாக வளரும், கொஞ்ச நாள் தான் நல்ல பிராண்டு பில்டப் பண்ணுங்கன்ட்டு. யாரெல்லாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிஸ்னஸ் நல்லா கடுமையாக உழைச்சி பில்ட் பண்ணிக்கிறோம், இந்த வருஷம் ப்ராஃபிட் அல்லலாம். இல்லை அது போன வருஷம் கொஞ்சம் விட்டவங்க கூட இப்போ இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க, பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் வந்து அபரிவிதமாக வரும், லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒன்று. இது வந்து ப்ராஃபிட்டுக்கு நம்ம சொல்கிறது. குருமார்கள் உங்களுக்கு நல்லா கிடைப்பாங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா மீன ராசியில் இருக்க உத்திரட்டாதினா மீனாட்சி அம்மன் தான். மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், இவங்களை வந்து மதுரையில் ஒரு தடவை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரது நல்லது. இந்த வருஷத்தில் பண்ணிங்கன்னா நல்லது. இந்த ஜூலை மாதம் போக முடிஞ்சாலும் போயிட்டு வாங்க, மதுரையில் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. அது வரைக்கும் உங்கள் பக்கத்தில் எங்கே மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கோ அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் நல்லது. சனீஸ்வரர் ஜேஷ்டா தேவியை வழிபாடு பண்ணுறது நல்லது. ஜேஷ்டா தேவின்றது சனீஸ்வர பகவானுடைய மனைவியின் பெயர். மூத்த தேவி அவங்க தான். அம்மா வந்து இடுப்பில் 2 குழந்தையோடு இருப்பாங்க, குளிகன் மாந்து. பழைய கோவில்கள் எல்லா இடத்துலையும் ஜேஷ்டா தேவி இருப்பாங்க. கொல்லிமலை, அரப்பள்ளீஸ்வரர், உங்களுக்கு வந்து திருவள்ளூரில் இருக்கிற திருவேலங்காடு கோவில், உங்களுக்கு வந்து மேலே அர்த்தநாதீஸ்வரர் திருச்செங்கோடு கோவில், இந்த மாதிரி பழைய காலத்து கோவில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து இவங்க வந்து யாராவது பக்கத்தில் எங்கள் வீட்டில் பக்கத்தில் 50 வருஷமாக பழைய கோவில் இருக்குன்னா சொல்லாதீங்க. நான் சொல்கிற கோவிலில் பல ஆயிரம் வருஷம் பழைய கோவில், அங்கெல்லாம் கண்டிப்பாக மூத்த தேவி இருப்பாங்க. அதை அவங்க தான் தேவிக்கெல்லாம் தேவி, மூத்த தேவி அந்த அம்மா எதிர்க்க இருக்கிற எல்லா சனீஸ்வர பகவானும் மங்கள சனீஸ்வரர். என்றைக்கும் ஒய்ஃபோடு இருக்கிற எப்படியாப்பட்ட ஆசாமிகளும் சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. அதனால் சனீஸ்வர பகவான் ஒய்ஃபோடு இருக்கும்போது கம்மன் நல்லதே தான் செய்வார். அந்த அம்மாவை பிடிங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். இது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு சில வாஸ்து பரிகாரங்கள்லாம் சொல்கிறேன். இதில் நிறைய விஷயம் நம்ம கலந்து சொல்ல போகிறோம். உங்களுடைய வீடில் தென்கிழக்கு மூலையில் எப்போவுமே ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எப்பவுமே வைங்க. முடிஞ்சால் ஏதாவது ஒரு திருச்செந்தூர் கோவிலோ இல்லை ஏதாவது ஒரு கோவில் குளத்தோட தீர்த்தமோ இல்லை திருச்செந்தூர் கடல் தண்ணியோ இல்லை நாழிகிணறு தண்ணியோ இல்லை எந்த கோவில் போய்ட்டு வரீங்களோ இல்லை நம்ம கிளைண்ட்ஸாக இருந்து நீங்கள் இதை பார்த்து உங்களுக்கு குபேரஸ்தலத்தில் தான் தண்ணி வச்சு சொல்லுவேன். சில குபேரஸ்தலம் அங்கே போய்ட்டு எடுத்து வந்த தண்ணி அதை கொஞ்சம் அதில் ஊற்றி வைங்க. வாழ்க்கையில் பணம் எப்படி செய்கிறது, எவ்வளவு நல்லா இருக்கீங்க அப்படின்றத மென்மேலும் பார்த்துட்டு வருவீங்க. இன்னொன்று, அம்மாங்களும் குழந்தைங்களோட கல்யாணத்தில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. ஏன்னா அம்மாவுடைய டாமினேஷன்றது இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். முக்கியமாக பையனுடைய அம்மா டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாருக்கும் இல்லை, பட் நிறைய பேருக்கு பார்க்குறோம். அந்த குழந்தைங்களுக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப கண்டிஷன் போடாமல் நல்ல பொண்ணாக கிடச்சா இல்லை நல்ல பையனாக கிடச்சா கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைங்களை செட்டில் பண்ணுங்கள். அந்த மீனாட்சி அம்மன் அருளால் உங்கள் எல்லாருக்குமே இந்த ஜூலை மாதம் சூப்பராக அமையும். சரி, உங்கள் நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து பலன்கள், பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒரு நட்சத்திரத்துலேயும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒரு நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து பொதுவான பலன்கள், அதாவது தமிழர்கள்லேயே கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தர் கைரேகை மாதிரி அது ஒவ்வொருத்தருக்குமே மாறுங்க. உங்களுக்கு இது நான் சொல்கிறது சரி நல்ல மேட்ச் ஆகுது, பட் எனக்கு ஒன்றும் முக்கியமான டீட்டெயில்ஸ் வேணும், ஒன்றும் டீப்பாக வேணும், இல்லை எனக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போது உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இல்லை ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், அந்த மாதிரினா நீங்கள் வந்து தாராளமாக நம்பர் இருக்க கால் பண்ணலாம். என்னால் எவ்வளவு டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது ஒன்று. இதை தாண்டி உங்கள் ஜாதகப்படி எந்த தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம், என்ன வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிற விஷயம், வீட்டில் இருக்கிற சமையல் அறையில் இருக்கிற மூலிகைகள், நம்ம எல்லா அரிசியோட மூலிகை தான், எல்லா தானியத்தை வச்சு எப்படிலாம் நம்ம பரிகாரங்கள் பண்ணி புடச்சிக்கலாம்,
இல்லை நிம்மதியாக இருக்கலான்றதை சொல்கிறேன். தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜூலை மாதம் உங்கள் எல்லாருக்குமே அந்த சிவன் பார்வதி அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்க வளத்துடன் விடைபெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வணக்கம்.